சென்னையே ஒரு பதட்டத்துக்குள்ள உள்ளாகுது. இந்த பதட்டத்துக்கு மிக முக்கியமான காரணம், அடுத்தடுத்து நிறைய பெண்கள் மாயமாயிட்டே இருக்காங்க. ஆட்டோ சங்கர் அப்படிங்கிறவன் கைது செய்யப்படுறான். ஆனா காவல்துறைக்கு இந்த சவால் என்ன தெரியுமா? அவங்களுக்கு என்ன ஆச்சு? ஒருவேளை அவங்கள கொலை பண்ணியிருந்தான் அப்படின்னா, அவங்களுடைய உடல் எங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதே மிகப்பெரிய சவாலா இருந்தது. ஏன்னா, எந்த ஒரு தடயத்தையும் அப்போதைக்கு விட்டு வைக்கல ஆட்டோ சங்கர். ஆட்டோ சங்கர் தன்னுடைய வாக்குமூலத்துல ஒரு சில இடத்துல உடல்கள புதைச்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஆனா, அங்க போய் தோண்டி பார்க்கும்போது அங்க எந்த ஒரு உடல்கள் இல்ல. அந்த இடம் எல்லாமே வெறுமனேயே இருந்தது. இதைய வழக்கா பதிவு செய்யறதுக்கு போதுமான தடயங்கள சேகரிக்க முடியல. இந்த சங்கர் அப்படிங்கிறவன் சாதாரண ஒரு குற்றவாளி கிடையாது. அவன் இந்த குற்றங்கள ஒரு மேதாவித்தனத்தோட பண்ணியிருந்தான். வாக்குமூலத்துல சொன்னது மாரி உடல்கள புதைச்சதுக்கு அப்புறம் பல பொய்கள அந்த வாக்குமூலத்துல கலந்திருந்தான். இங்குதான் நம்மளுடைய தமிழக சிபிசிஐடி போலீசார் பயன்படுத்திய உத்தி என்னன்னு பார்த்தோம்னா, உளவியல் பகுப்பாய்வு. அதாவது குற்றவாளியுடைய உளவியல் பகுப்பாய்வு. இது சைக்காலஜி